தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக தெரிவித்தது முழுக்க முழுக்க உண்மை எனவும், நேரம் வரும்போது நிச்சயம் இதனை வெளிப்படுத்துவோம் எனவும் தேமுதிக பொருளாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்கே சுதீஷ் தெரிவித்திருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில தேமுதிக அங்கம் வகித்து போட்டியிட்டது. அப்போது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையின் போது தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்குவதாக அதிமுக தரப்புல தெரிவிக்கப்பட்டதாகவும், விரைவில் அதிமுக ராஜ்யசபா சீட்டு தருவார்கள் என தேமுதிக எதிர்பார்த்திருந்த ஒரு சூழல்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்மையில தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தருவதாக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில எதுவும் நாங்கள் குறிப்பிடவில்லை எனவும், அது தொடர்பாக எந்த ஒரு ஒப்பந்தம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ் வாலா பி தி பாஸ் போடவில்லை எனவும் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். தொடர்ச்சியாக அதிமுக கூட்டணியில அங்கம் வகித்திருந்த தேமுதிக தொடர்ந்து அதிருப்தியில இருந்த ஒரு சூழல்ல தற்போது தேமுதிக பொருளாளர் சுதீஷ் தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிட்ட போது தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு செய்வதாக தெரிவித்ததனால் மட்டுமே கூட்டணியில அங்கம் வகித்திருந்ததாகவும், அதிமுக அளித்த உத்தரவாதத்தால் தான் தான் தேர்தல்ல அதாவது மக்களவை தேர்தல்ல கடந்த 2024ஆம் ஆண்டு போட்டியிடவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை பெறுவதில் தேமுதிகவுக்கு தொடர்ச்சியாக விருப்பம் உண்டு எனவும், உகந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம் எனவும், மாநிலங்களவை உறுப்பினர் பதவி பெறுவதற்கு தகுதியும் தேமுதிகவுக்கு இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் கூட்டணி தொடர்பாக அடுத்த கட்டமாக யாருடன் கூட்டணி என்பது தொடர்பான முடிவு எல்லாமே இன்னும் தேர்தலுக்கான நாளும் அவகாசமும் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஜனவரி 9ஆம் தேதி கடலூர்ல தேமுதிக மாநாடு என்பது நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும், அந்த மாநாட்டில் முறைப்படி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது தொடர்பான முடிவை தேமுதிக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பார் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பா தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக தெரிவித்தது முழுக்க முழுக்க உண்மை எனவும், அதிமுக தெரிவித்ததால் மட்டுமே தான் கடந்த மக்களவை தேர்தலில் போட்டியிடவில்லை என சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய எல்கே சுதீஷ் நேரம் வரும்போது நிச்சயமாக இதை பொதுவெளியில வெளிப்படுத்துவோம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்.